அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் உச்சரிக்கிறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், அது யார் உச்சரிக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். பொதுவாக பை நேச்சரே சிவன் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக உங்கள் மனசில் தோணி எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாமல் சிவனுடைய வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை மீதான அந்த பற்று குறைய ஆரம்பிச்சிடும். ஆன்மீகத்தின் பக்கத்தில் ரொம்ப சீக்கிரம் நெருக்கமாக ஆயிடுவீங்க. கொஞ்ச நாள்லேயே எல்லாமே சிவமயமாக தோன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துடும். ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஆதி குரு அல்லது ஆதி யோகின்னு சொல்லக்கூடிய சிவனினுடைய அந்த எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களுடைய அந்த ஆன்மீக வாழ்க்கை அப்படின்றது வேகமாக டெவலப் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சிவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு மந்திரம் அப்படின்றது தான் இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்றது. இந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். இது யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல அடிக்கடி நோய் இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு நோயால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்கவங்க இந்த மந்திரம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சிலருக்கு சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அடிக்கடி வந்துட்டுருக்கும். ஸோ அந்த சூசைட் எண்ணத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மந்திரத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம். சிலருக்கு ஜாதகம் பார்த்துட்டு அந்த ஜோதிடர் யாராவது உங்களுக்கு இப்போ கண்டம் நடக்குது, உங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குது, நீங்கள் இறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் உச்சாரணம் பண்ணுறதை ஒரு பழக்கமாக்கிட்டாங்கன்னா உங்களை அந்த கண்டத்திலேருந்து வெளிவரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதே மாதிரி ரிஸ்க் எடுத்து வேலைக்கு போகிறவங்கன்னு இருக்காங்க. சிலர் அவங்க பார்க்கக்கூடிய அந்த தொழில் அதிகமான ரிஸ்க் இருக்கும், உயிர் இழப்புக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவர், சிலர் இந்த டவர் மேலே ஏறி நின்று வேலை பார்க்குறவங்க, சிலர் இந்த பூமிக்கு அடியில் போயிட்டு அந்த சுரங்கத்தில் நின்று வேலை பார்க்குறவங்க. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய அல்லது உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொழில்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை வேலையில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அவங்க இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை டெய்லி ஒரு 11 முறை சொல்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் பொதுவாக யாராவது சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கிறதுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் தீர்றதுக்கும் சிவனினுடைய அருள் பெற்று ஆன்மீக வாழ்க்கைக்கு எளிதில் உள்ள வர்றதுக்கும் இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் ஒரு பவர்ஃபுல்லான மந்திரமாக நம்ம எடுத்து பண்ணலாம். தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.